ஹாய் ஐம் சங்கவி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா a + b ஹோல் பவர் 4ஓட எக்ஸ்பேன்ஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். என்ன நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம்னா a + b ஹோல் பவர் 4 ஈக்குவல்ஸ் டு a பவர் 4 ப்ளஸ் 4a³ b ப்ளஸ் 6a² b² ப்ளஸ் 4ab³ ப்ளஸ் b பவர் 4. இதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். எல்ஹெச்எஸ் எடுத்துட்டு நான் ப்ரூஃப் பண்ண போகிறேன். எப்படின்னா இந்த a பவரில் இருக்கிற 4 நான் 2 ஸ்ப்ளிட் பண்ணுறேன். மல்டிப்ளேயில் ஸ்ப்ளிட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்னா a + b ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு a + b ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போது எனக்கு என்ன தெரியும்னா a + b ஹோல் ஸ்கொயரோடைய ஃபார்முலா எனக்கு தெரியும். அதனால் நான் அதை ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி இங்கே இருக்கிற ஃபார்முலாவை நான் ப்ரூஃப் பண்ண போகிறேன். ஓகேவா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கேயும் எனக்கு a + b ஹோல் ஸ்கொயர்னா இங்கேயும் எனக்கு a + b ஹோல் ஸ்கொயர்னா அப்போது இந்த ரெண்டு பிளேஸ்க்கு நான் இந்த ஃபார்முலாவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் டேர்முக்கு என்ன வரும்? a² + b² ப்ளஸ் 2ab இன்ட்டு இந்த டேர்முக்கு இப்போது a² + b² ப்ளஸ் 2ab. ஓகேவா? இப்போ நான் இந்தமாரி மல்டிபிள் எழுதிட்டேன். இப்போது இந்த a² இந்த டேர்மோட மல்டிபிள் பண்ணுறேன். மூணுத்துக்குமே மல்டிபிள் பண்ணுவேன். அப்படி பண்ணோம்னா a பவர் 4 ப்ளஸ் a² b² ப்ளஸ் 2a³ b. ஏன்னா இங்கே a² இருக்குது, இங்கே ஒரு a இருக்குது, பவர் 1 இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா பவர் எனக்கு a³ b அப்படின்ட்டு வரும். நெக்ஸ்ட் இந்த b² இந்த மூணு டேர்முக்கு நான் மல்டிபிள் பண்ணுறேன். அப்படி பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்னா a² b² ப்ளஸ் b பவர் 4 ப்ளஸ் 2ab³. இங்கே b² இருக்குது, இங்கே இந்த டேர்மில் b ஒரு பவர் இருக்குது, பவரில் 1 இருக்குது. அப்போனா எனக்கு b³ ஆகும் 2ab³. நெக்ஸ்ட் இந்த 2ab இந்த டேர்முக்கு நான் மல்டிபிள் பண்ணுறேன். அப்படி பண்ணனா எனக்கு என்ன கிடைக்குன்னா 2 இன்ட்டு a³ b ப்ளஸ் 2 இன்ட்டு ab³ ப்ளஸ் இங்கே பாருங்கள், இங்கே எனக்கு கோஎஃபிஷியன்ட் 2 இருக்குது, இங்கேயும் ஒரு கோஎஃபிஷியன்ட் 2 இருக்குது. அப்போ அது ரெண்டுத்தையுமே நான் மல்டிபிள் பண்ணோம். அப்படி மல்டிபிள் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்னா 4a² b². நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஹையஸ்ட் பவரை ஃபர்ஸ்ட்டில் எழுதியிருக்கேன், ஆர்டர் வைஸாக எழுதியிருக்கேன். எனக்கு இங்கே ஹையஸ்ட் பவர் என்னன்னா 4 தான் எனக்கு ஹையஸ்ட் பவர். அதனால் எனக்கு 2 டேர்ம் தான் ஹையஸ்ட் பவரில் இருக்குது. அப்போது 4 எழுதியிருக்கேன். a பவர் 4 b பவர் 4 வேறு எங்கேயுமே எனக்கு பவர் 4ல் இல்லை. நெக்ஸ்ட் நான் என்ன எழுதியிருக்கேன்னா நெக்ஸ்ட் டேர்ம் இங்கே எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2a³ b அப்படின்ட்டு இருக்குது. இந்த மாதிரி டேர்ம் நான் வேறு எங்கன்னா இருக்கான்னு பார்க்கணும். இருந்துச்சுன்னா நான் ஆட் பண்ணி எழுதிப்பேன். எனக்கு என்ன டேர்ம்னா இதே மாதிரி பவரில் என்ன இருக்கோ அதே மாதிரி டேர்ம் தான் இருக்கணும். கோஎஃபிஷியன்ட் டிஃபராக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பவரை தான் பார்க்கணும் இந்த மாதிரி டேர்முக்கு. இப்போது 2a³ b இங்கே ஒரு டேர்ம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வேறு எங்கே இருக்குன்னா இங்கே ஒரு டேர்ம் இருக்குது. அப்போது இதோட கோஎஃபிஷியன்ஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணால் எனக்கு 4a³ b அப்படின்ட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு a² b² இருக்குது. இந்த மாதிரி டேர்ம் பவரில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். கோஎஃபிஷியன்ட்ஸ் டிஃபராக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பவர்ஸ் தான் பார்க்கணும். எனக்கு இங்கே ஒரு டேர்ம் இருக்குது, இங்கே ஒரு டேர்ம் இருக்குது. அப்போ இது கோஎஃபிஷியன்ட் 1, இதுக்கு கோஎஃபிஷியன்ட் 1, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2. நெக்ஸ்ட்டு இங்கே ஒன்று இருக்குது, இதோட கோஎஃபிஷியன்ட் எனக்கு என்னன்னா 4 இருக்குது. 2 + 4 6, அதனால் 6a² b. நெக்ஸ்ட்டு எனக்கு என்ன டேர்ம் இருக்குன்னா 2ab³ இருக்குது. இந்த டேர்ம் எனக்கு இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அதனால் நான் இதோட கோஎஃபிஷியன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் 2 + 2 4, அப்போ 4ab³ வருது. இப்போது நான் இதில் கொடுத்துருக்க கிவன் படி எழுதுனா எனக்கு என்ன கிடைக்குன்னா a பவர் 4 ப்ளஸ் 4a³ b ப்ளஸ் 6a² b² ப்ளஸ் 4ab³ ப்ளஸ் b பவர் 4. a + b ஹோல் பவர் 4 ஈக்குவல்ஸ் டு a² ப்ளஸ் b 4a³ b ப்ளஸ் 6a² b² ப்ளஸ் 4ab³ ப்ளஸ் b பவர் 4. அவ்வளோதான். ஹென்ஸ் ப்ரூவ்ட். வாங்க ஃபர்ஸ்ட்லேருந்து என்னென்னு பார்த்துடலாம். நான் என்ன ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஃபார்முலா எடுத்திருக்கேன்னா a + b ஹோல் பவர் ஃபார்முலா எடுத்திருக்கேன். அதுக்கு என்ன ஃபார்முலானா a + b ஹோல் பவர் ஈக்குவல்ஸ் டு a பவர் 4 ப்ளஸ் 4a³ b ப்ளஸ் 6a² b² ப்ளஸ் 4ab³ ப்ளஸ் b பவர் 4. இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா
LHS எடுத்துகிட்டு ஸ்ப்ளிட் பண்ணுறேன். பவரை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸ்ப்ளிட் பண்ணும்போது நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 2 ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து a+b² ஃபார்முலா தெரியுன்றதுனால 2 ஸ்ப்ளிட் பண்ணுறேன். இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா a+b³ போட்டு நீங்கள் இன்னொன்று கூட இந்தமாரி கூட போட்டு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி சால்வ் பண்ணலாம். a+b³ ஃபார்முலா வச்சு நான் இது ஈஸியாக இருக்கும்னு இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டேர்மாக மல்டிபிள் பண்ணால் எனக்கு லாஸ்ட்டில் ஃபைனல் ஃபார்முலாவுடைய ப்ரூஃப் வந்துருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.